ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் பள்ளிப்பாளையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காட்டுப்பகுதியின் நடுவில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிருங்க. நம்ம ஷோக்குள்ள போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையம் அப்படிங்கிற அந்த பகுதியிலிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய ருத்ரன் அப்படிங்கிற நபருங்க. இந்த நிகழ்வு 2014 காலகட்டத்தில் இவருடைய 20ஆம் வயதில் நடந்த திகில் நிகழ்வுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ருத்ரன் தன்னுடைய ஃபேமிலியோடு ஈரோட்டில் இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையத்திலிருந்து கொஞ்சம் தள்ளிங்க, அவுட்டர் பகுதி அப்படின்னு சொல்லலாங்க. அங்கே 50 வீடுகள் தாங்க இருக்குது. அந்த ஏரியாவில் தான் தன்னுடைய அப்பா அம்மாவோடு வாழ்ந்துட்டு இருந்தாருங்க. இந்த ருத்ரனுக்கு அப்போது கல்லூரி முடிச்சு 20 வயதுங்க. அதே நேரத்தில் அவங்களுடைய அப்பா அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய தறிக்குடோனில் வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. 2015ஆம் காலகட்டத்தில் இவங்க இருக்கக்கூடிய ஏரியா அப்போது தான் டெவலப் ஆகிட்டு இருந்த ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லலாங்க. அந்த காரணத்தினால இந்த சம்பவம் நடக்கும்போது ஒரு 45-50 வீடுகள் தாங்க இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த 45 வீடுகள் தள்ளி ஒரு 200 மீட்டர் போனோம் அப்படின்னா ஒரு பெரிய குடோன் இருக்குங்க. அந்த குடோன் தறி வேலை செய்யக்கூடிய குடோனுங்க. அந்த குடோன் மறுபடியும் ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் தள்ளணும் அப்படின்னா ஃபுல்லாகவே காட்டுப்பகுதி தாங்க. அந்த காட்டுப்பகுதிக்கு இடையில் ஈரோடு ஜங்ஷனுடைய ரயில்வே ட்ராக் போயிட்டு இருக்குங்க. பொதுவாக பகல் நேரத்திலேயே அந்த காட்டுப்பகுதியில் போகக்கூடிய ரயில்வே டிராக்ல இருந்து சத்தம் மிக பயங்கரமாக இருக்குங்க. இரவு நேரம் இன்னும் சொல்லவே தேவையில்லைங்க. நல்ல திடமாக இருக்கக்கூடிய ஆட்களை கூட பயமுறுத்தும் சத்தமாக இருக்குங்க. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2015ஆம் காலகட்டத்தில் அந்த 45 வீடுகளுக்கும் பெரும்பாலும் கழிப்பிட வசதி கிடையாதுங்க. அதனால் அந்த தறிகுடோன்லேருந்து தள்ளி போனால் அந்த காட்டுப்பகுதி இருக்கு இல்லையா, ட்ராக் இருக்கக்கூடிய பகுதி, அங்கே தான் பெரும்பாலும் பாத்ரூம் போயிட்டு வருவது வழக்கங்க. இந்த டைமில் தான் 2015ஆம் காலகட்டத்தில் ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடக்குதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 45 குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த 45 வீடுகளில் கடைசி வீடு அப்படின்னு சொல்லலாங்க. நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதுதான் அந்த பகுதியினுடைய எண்டாக இருக்கக்கூடிய வீடுங்க. அந்த வீட்டை தாண்டி போனோம் அப்படின்னா தான் அந்த தறிக்குடனுக்கு போக முடியுங்க. அந்த கடைசி வீட்டில் திருமணமான கணவன் மற்றும் மனைவி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைகள் கிடையாது. அவங்க எப்போதுமே அந்த தறிக்குடனில் தான் போய் வேலை செஞ்சுட்டு வருவது வழக்கங்க. பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர் பகலில் வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. சில பேர் பணம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்லேயும் அந்த தறிக்குடனில் வேலை செய்வது வழக்கங்க. அதே மாதிரி அந்த கடைசி வீட்டு பகுதியில் இருந்த கணவன் மற்றும் மனைவி ஒரு நாள் 2015ஆம் காலகட்டத்தில் தறிக்குடனில் போய் வேலை செஞ்சு 1 மணி 1:15 மணி தோராயமாக திரும்பி வீட்டுக்கு ரிட்டர்ன் வரலாம், மீதி காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வேலையை செஞ்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க இருவருக்குமே குழந்தை இல்லாத காரணத்தினால அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சண்டை நடைபெறுவது வழக்கங்க. அப்போதெல்லாம் பக்கத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தார் போய் தடுத்து நிறுத்துவாங்க. அதே மாதிரி அன்றைய நாள் இரவு கணவன் மற்றும் மனைவி தறிக்குடோனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 1 மணி தோராயமாக வீட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்ன பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலீங்க. 2 பேர்த்துக்கும் சண்டை முத்தி போய் கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் தப்பாக பேச ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்கு வரதுக்குள்ளேயே உச்சக்கட்ட சண்டைக்கு போயிட்டாங்க கணவன் மற்றும் மனைவி. அப்போது மனைவி தன்னுடைய கணவனை ரொம்ப தகாத வார்த்தை ஒன்றும் பேசிட்டாங்களாட்டுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு குழந்தையை கூட கொடுக்க வக்கில்ல, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு சொல்லிட்டு பேசின காரணத்தினால என்னுடைய மனைவி சொன்ன சொல்லை தாங்க முடியாம
கோவிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே போகாமல் அங்கிருந்து மறுபடியும் தறிகுடனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. இதை பார்த்த மனைவி எப்போதுமே இது நடக்கிறது தான், சண்டை நடந்துச்சு அப்படின்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுவார், சாயந்தரம் திரும்பி ரிட்டர்ன் வந்துருவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வீட்டை விட்டு கோவிச்சுட்டு வெளியே போன கணவன் தன்னுடைய உயிரை மாற்றிக்கணும், தன்னுடைய மனைவி சொன்ன சொல்லை கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு நேராக தறிகுடனுக்கு போகாமல் அதை தாண்டி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக அந்த ரயில்வே ட்ராக்கு போயிருக்காருங்க. இது எதுவுமே தெரியாத மனைவி திரும்பி வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதற்கடுத்து அந்த ரயில்வே ட்ராக் போய் தண்டவாளத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அடுத்த ரயில் வந்துச்சு அப்படின்னா நம்ம உயிரை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு. இப்படி இருக்கும்போது அந்த 45 குடும்பத்தில் இருக்கக்கூடிய 2 நபர்களுங்க ஏதோ வயிறு அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுப்பகுதிக்கு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த டைமில் தான் அந்த 2 பேரும் பார்த்த காட்சி மிக பயங்கரம் அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த உயிரை மாய்த்து கொள்வதற்காக வெயிட் பண்ணியிருந்த கணவன் வந்து அந்த ரயில்வே தண்டவாளத்தில் உட்கார்ந்துருக்கிறது இவங்க 2 பேரும் பார்க்கலீங்க, இருட்டாக இருந்த காரணத்தினால. கரெக்டாக அந்த கணவன் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த ரயில் வருதுங்க. அந்த பகுதியில் பெரும்பாலும் 30 நிமிடத்துக்கு ஒரு முறையோ 35 நிமிடத்துக்கு ஒரு முறையோ ஒரு ரயில் கிடக்குங்க. அதை எதிர்பார்த்து தான் அடுத்த ட்ரெயினுக்காக அந்த நபர் காத்துட்டு இருந்திருக்காருங்க. கரெக்டாக அந்த ட்ரெயினுடைய வெளிச்சம் பட்ட உடனே அந்த ரெஸ்ட் ரூம் போகலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ஏரியாக்காரங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த நபரை பார்த்துட்டாங்க. இங்கிருந்து பயங்கரமாக சத்தம் போட்டுருக்காங்க, கூச்சலிட்டு இருக்காங்க, அவரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிமிடங்கள் இல்லாத காரணத்தினால அந்த வேகமாக வந்த ட்ரெயின் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே அவரை வந்து ஓங்கி அடிச்சிருச்சுங்க. அடித்த வேகத்தில் அந்த நபர் உடல் நசுங்கி சில்லு சில்லாக சிதறிட்டாருங்க. இந்த 2 பேரும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு யாரா இருக்க கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த சிதறி கிடந்த உடல்களை பார்க்கும்போது புரிஞ்சிருச்சுங்க, அந்த 45 வீடுகளில் கடைசி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய அந்த கணவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதற்கு பிறகு வேக வேகமாக ஓடி வந்து அந்த மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி மனைவி கிட்ட சொன்ன உடனே மனைவி மயங்கியே விழுந்துட்டாங்க. எப்போதும் நடக்கிற மாதிரி தான் சண்டை நடந்துச்சு, போயிட்டு திரும்ப வந்துருவாருன்னு தான் நினச்சேன், இப்படி போய் தற்கொலை பண்ணிக்குவாருன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக தண்டவாளத்தில் போய் அந்த உடல்களை பார்த்த உடனே பயங்கரமாக கதறி எழுதிருக்காங்க. அந்த மனைவி கதறி அழகிறத பார்த்து எல்லாத்தினுடைய மனசும் உடஞ்சே போச்சுங்க. அதற்கு பிறகு ரயில்வே போலீஸ் எல்லாம் வந்து அந்த ஃபார்மாலிட்டியெல்லாம் முடிச்சு அந்த நபரை நல்லடக்கம் பண்ணி முடிக்கிறாங்க. நல்லடக்கம் பண்ணி முடிச்சு குழந்தை இல்லாத காரணத்தினால இனி கணவனும் இறந்து போயிட்டார், இங்கிருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி தன்னுடைய சொந்த ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க. இதை அனைத்தையுமே மீதம் இருக்கக்கூடிய 44 குடும்பங்களும் பார்த்துட்டு தாங்க இருந்திருக்காங்க. அடிக்கடி அந்த ரயில்வே ட்ராக்ல அந்த ஏரியாக்காரங்க மட்டும் இல்லைங்க, பக்கத்து ஏரியாக்காரங்க சுற்றி இருக்கக்கூடிய சிட்டியிலிருந்தெல்லாம் வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க. அந்த காரணத்தினால அந்த நபர் இறந்து ஒரு 4 நாள் 5 நாள்லேயே இயல்பான கண்டிஷனுக்கு அந்த ஏரியா மக்கள் வந்துட்டாங்க. அந்த இறந்து போன நபர் குடியிருந்த வீடு சொந்த வீடு கிடையாதுங்க, வாடகை வீடு தான். மனைவியும் வந்து சொந்த ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா. இப்படி இருக்கும்போது கரெக்டாக இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு 7 நாள் கழிச்சுங்க. இந்த மின்னஞ்சலை அனுப்பின ருத்ரனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டைம் 20 வயதுங்க. இவருக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க, அவருடைய பேர் ரகு. இந்த 2 பேரும் பெரும்பாலும் ருத்ரனுடைய வீட்டு மொட்டை மாடியில் தூங்குவதாங்க வழக்கம். மொட்டை மாடியிலிருந்து அந்த ரயில்வே ட்ராக்கை பார்த்தோம் அப்படின்னா நல்ல விசிபிலிட்டி தெரியுங்க. அந்த நபர் இறந்து 7வது நாள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நைட்டு இந்த ரகு மற்றும் ருத்ரன் தூங்கிட்டு இருக்கும்போது ருத்ரனுக்கு வயிற்றில் ஏதோ பிரச்சனை, ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு தென்பட்டுருக்குங்க. உடனே தன்னுடைய நண்பனான ரகு கிட்ட நம்ம அந்த காட்டுப்பகுதிக்கு போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இளம் வயசு அப்படிங்கிற காரணத்தினால 7 நாளைக்கு முன்னாடி இறந்து போன அந்த நபரை பற்றி பெருசாக எடுத்துக்கலீங்க. ஆண்மாக்கள் ஆவிகள் மேலே இந்த இளம் ரத்தத்துக்கு பயம் இருக்காது. அதனால் இவங்க 2 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தறிகுடனை தாண்டி கரெக்டாக அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே போய் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகிறாங்க. அப்போது இவங்க பார்த்த காட்சி 2 பேர்த்துக்கும் தன்னுடைய வாழ்நாளில் மறக்கவே முடியாத காட்சி அப்படின்னு சொல்லலாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ருத்ரன் மற்றும் ரகு ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது அந்த ரயில்வே ட்ராக்ல ஒரு நபர் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருட்டில் தென்படுதுங்க. யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு உத்து பார்க்குறாங்க. அந்த டைமில் இவங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, 7 நாளைக்கு முன்னாடி தான் ஒருத்தர் இறந்து போனார் நம்ம ஏரியாவில், மறுபடியும் ஒருத்தர் வந்து உட்காந்துருப்பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அது ஆன்மாவா அது மனுஷனான்னு தெரியாமல் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நபர் உட்காந்துருக்கக்கூடிய பகுதி வேற எந்த பகுதியும் கிடையாதுங்க, 7 நாளைக்கு முன்னாடி இறந்து போனார்ல அதே பகுதி தாங்க, அதே பிளேஸில் தான் உட்காந்துருக்காரு. கரெக்டாக ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திலேயே அந்த ட்ரெயின் வந்திருக்குங்க. அந்த ட்ரெயின் வெளிச்சம் வந்த உடனே இவங்க பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அந்த வெளிச்சத்தில் ரகு மற்றும் ருத்ரன் பார்க்கும்போது இவங்களுக்கு தத்ரூபமாக தெரியுதுங்க, 7 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி கிட்ட கோவிச்சுட்டு இறந்து போன அதே நபர் தான் அப்படி சொல்லிட்டு. மிரண்டடிச்சு பயந்து போன காரணத்தினால சத்தம் கூட போட முடியலைங்க, அப்படியே ஸ்டன்னான மாதிரி நின்றுட்டாங்க. அதே நேரத்தில் அந்த ரயில் வருது இல்லையா, அந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரன் பயங்கரமாக அடிக்குதுங்க. பெரும்பாலும் நம்மள என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிளேஸ் வந்துச்சு அப்படின்னா ட்ரெயினுடைய ஹாரன் அடிப்பது வழக்கம்னு சொல்லிட்டு நினைப்போம். அப்படிலாம் கிடையாதுங்க. யாராவது தற்கொலை பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா பைலட் வந்து ஹாரன் அடிப்பார். ட்ரெயினை ஓட்டுறவங்களும் பைலட் தாங்க சொல்லுவாங்க. இவங்க ஏற்கனவே டவுட்டில் தாங்க இருந்தாங்க, அங்கே நிற்கிறது வேற ஒரு உண்மையான உயிரோடு இருக்கக்கூடிய மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பைலட் ஹாரன் அடிக்கும் போது இவங்களுக்கு மறுபடியும் ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. இவங்க 2 பேரும் உத்து பார்க்கும்போது அந்த ரயில் வெளிச்சத்தில் நல்ல விகாரமான உருவத்தோற்றவங்க 7 நாளைக்கு முன்னாடி இறந்து போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிருச்சு. ஆனால் பைலட் ஹாரன் அடிக்கிறத பார்த்து இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அவங்களுக்கும் இப்படி ரயில்வே ட்ராக்கில் தட்டுப்பட்டுருக்க மாட்டிருக்கு, அதனால தான் ஹாரன் அடிக்கிறாங்க உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அப்போதும் இவங்களுக்கு 2 வகையாக யோசிச்சிருக்காங்க.
இறந்து போன நபரா அல்லது இன்னொரு நபரா தற்கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தோடு இருக்கும்போது அந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு இருந்த நபரை சட்டுன்னு அடிக்குதுங்க. அப்படி அடித்த உடனே பயந்து போய் இவங்க 2 பேரும் வேகமாக அந்த தறிக்கூட இருக்கக்கூடிய பகுதிக்கு ஓடி வந்து நின்றுட்டாங்க இளைப்பாரிக்கிட்டே. அந்த டைமில் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த 7 நாளைக்கு முன்னாடி இறந்து போன நபர் மாதிரி தான் முகம் தெரிஞ்சு, ஆனால் பைலட் ஹார்ன் அடிக்கிறத பார்த்தா வேறொரு நபர் தான் தற்கொலை பண்ண வந்திருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிடத்தில் இவங்க நினச்ச மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரயில்வே போலீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரயில்வே காவல்துறையினர், அவங்க வந்து அந்த ஏரியாவில் டார்ச் அடித்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இதை தூரத்தில் மறைஞ்சிருந்து ரகு மற்றும் ருத்ரன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ரயில்வே போலீஸும் வந்து டார்ச் அடித்து செக் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கடுத்து அந்த ரயில்வே போலீஸ் எல்லா பக்கமும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தறிக்கூடம் பக்கத்தில் வர்றாங்க. இவங்க 2 பேரும் அங்கே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் யாருப்பா இந்நேரத்துக்கு இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லா விஷயங்களும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. எல்லா விஷயங்களும் சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆவியை பார்த்த மாதிரிலாம் சொல்லலை. பக்கத்து ஏரியாவில் அந்த 45 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஏரியா தாங்க, நாங்கள் ரெஸ்ட் ரூம் போவதற்காக வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் யாரையாவது பார்த்தீங்களா, ட்ரெயின் பைலட் யாரோ தற்கொலை பண்ணிட்டாங்க அடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம், நீங்கள் இங்கே தான் இருந்திருக்கீங்க, நீங்கள் எதையாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு நல்லா தெரியுங்க அந்த 7 நாளைக்கு முன்னாடி இறந்து போனால் ஆன்மா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. இதை போய் ரயில்வே போலீஸ்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அதனால் நம்மளுக்கு இது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவும் பார்க்கலைங்க, அப்படிலாம் அடிப்பட்ட மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இங்கெல்லாம் நிற்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரயில்வே போலீஸ் சொன்ன காரணத்தினால பயம் கலந்த தோட்டத்தோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து மொட்டை மாடியில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரும்பாலும் இவங்க அந்த இரவு நேரத்தில் அந்த காட்டுப்பகுதிக்கு போவதை பெற்றோர்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. சில பேர் கும்பலாக சேர்ந்துட்டு இரவு நேரம் அந்த தறிக்குடன் வேலை செய்யலை அப்படின்னா அங்கே போய் அரட்டை அடிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது எந்த பெற்றோர்கள் பார்த்தாலும் திட்டுவாங்க. சரி இதை போய் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய அம்மா அப்பாவே நம்மளை திட்டுவாங்க, நைட்டு நடந்ததை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. முதல் நாள் இரவு நடந்த காரணத்தினால இவங்களுக்கு கியூரியாசிட்டி தாங்க அதிகமாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இளம் கன்று பயமறியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, 20 வயது 21 வயது தான் 2 பேருக்கு ஆச்சு. அதனால் அடுத்த நாளும் இதை போய் பார்க்கலாம், நம்மளுக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகு கிட்ட ருத்ரன் சொல்கிறாருங்க ரயில்வே ட்ராக் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரகு வந்து ரொம்ப பயந்திருந்த காரணத்தினால அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டிட்டாருங்க. அப்போது ரகு இல்லாமல் நாமளும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச ருத்ரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவனுடைய மொட்டை மாடியிலேருந்து நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ராக் நல்லா விசிபிலிட்டியாக தெரியும் சொன்னியா, அந்த ட்ராக் மேலே நின்று பார்க்கலாம். ஏற்கனவே அந்த நபர் இறந்து போனது 1 மணி ட்ரெயினில் தான், அந்த ட்ரெயின் வரக்கூடிய நேரத்தில் எந்திரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. மொட்டை மாடியில் நின்று தானே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவும் அக்செப்ட் பண்ணிட்டாருங்க. அதே மாதிரி 12:30 மணி 12:45 மணி தோராயமாக ஆன உடனே அலாரம் வச்சு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு மொட்டை மாடியில் நின்று அந்த ரயில்வே ட்ராக்கை பார்க்குறாங்க. இங்கிருந்து பார்க்கும்போது மறுபடியும் இந்த நிலா வெளிச்சத்தில் அந்த ட்ராக் மேலே ஒரு நபர் நிற்கிற மாதிரி நல்லா தென்படுதுங்க. அப்போது 2வது நாள் மாதிரி பார்த்த உடனே உறுதியாயிடுச்சுங்க, 7 நாளைக்கு முன்னாடி இறந்து போனால் நம்ம பகுதியில் இறந்து போனால் அதே நபர் தான் அப்படி சொல்லிட்டு அந்த ட்ரெயின் வர வரைக்கும் வெயிட் பண்ணி மொட்டை மாடியிலேயே காத்துட்ருக்காங்க. 2வது நாளும் அந்த ட்ரெயின் வரும்போது அந்த பைலட் வந்து பயங்கர ஹார்ன் அடிச்சிருக்காருங்க. இவங்களுக்கு எப்படி தென்படுதோ அதே மாதிரி அந்த ட்ரெயினை ஓட்டக்கூடிய பைலட்டுக்கும் அந்த உருவம் தட்டுப்படுதாட்டுருங்க. ஆனால் ட்ரெயின் பைலட் உண்மையான மனுஷன் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டாங்களாட்டுருங்க. அதனால தான் அபாய அந்த ஹாரன் அடிக்கிறாங்க விலகட்டும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ ஹாரன் அடிச்சும் கூட அந்த நபர் விலகவே இல்லைங்க. அதற்கு பிறகு மொட்டை மாடியிலேயே இந்த ரகு மற்றும் ருத்ரன் நின்று பார்க்கும்போது 2வது நாளும் அந்த ட்ரெயின் வேகமாக வந்து அந்த உருவத்தை அடிக்குதுங்க. அடித்த உடனே பயந்து போய் இவங்க 2 பேரும் மொட்டை மாடியில் பயந்துக்கிட்டே பேச கூட இல்லைங்க, படுத்துட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இவங்க நினச்சது இன்னும் ஒரு பயங்கரம் அப்படின்னு சொல்லாங்க. முதல் நாள் இரவு வந்து அந்த ரயில்வே போலீஸ் அந்த பகுதியில் தான் தேடினாங்க, எதுவுமே கிடைக்கல. என்னடா இப்படி சொன்னாங்க, உண்மையிலே யாரும் தட்டுப்படல அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் 2வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அரை மணி நேரம் கழிச்சு அந்த ரயில்வே போலீஸ் இந்த பகுதிக்கே வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களையும் எழுப்புறாங்க. எழுப்பி என்ன சார் இன்னார்த்திக்கு அப்படி சொல்லிட்டு அந்த ஏரியாக்காரங்க கேட்கும்போது இப்படி ஒரு நபர் ட்ரெயினில் விழுந்தாங்க அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு பைலட் தகவல் கொடுத்தாரு. ஆனால் நான் அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது யாருமே இல்லை, அதனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக செக் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாருமே கரெக்டாக இருக்காங்க. அந்த டைமில் இந்த ரகு மற்றும் ருத்ரனை அந்த ரயில்வே போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. நேற்று 2 பேரும் இந்த பசங்களை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க 2 பேரையும் தனியாக கூப்பிட்டு நீங்கள் நேற்று 2 பேரும் அங்கே இருந்தீங்கல்ல, எங்களை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு சொல்ல மாட்டேட்டாங்க. நாங்கள் இல்லை நீங்கள் நேற்று பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு இவங்க போயிருக்காங்க அப்படி சொல்லிட்டு. சரி இவங்க போலீஸ் கிளம்புன பிறகு திட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதே அந்த ரயில்வே போலீஸினுடைய ஹெட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ட்ரெயின் பைலட்டுக்கு வாக்கி டாக்கி மாதிரி ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுறாங்க. இவங்க நின்று பக்கத்தில் தான் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யாருமே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியல, நேற்றும் சொன்னீங்க நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம் யாருமே இல்லை, இன்றைக்கும் செக் பண்ணோம் யாருமே அடிபடலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கிருந்து பேசக்கூடிய பைலட் தெளிவாக சொல்கிறாருங்க, அதே ட்ராக் 7 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போனார்ல, அதே இடத்துல வேறொரு நபரை பார்த்தோம், இந்த பகுதியை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க, அடித்தது எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ருத்ரன் மற்றும் ரகுக்கு புரிஞ்சிருச்சுங்க, கண்டிப்பாக அந்த இறந்து போன நபருடைய ஆத்மாவனுடைய வேலை தான், அதெல்லாம் தெரியாமல் உண்மையான மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல்லையே தெரிஞ்சிருச்சுங்க. அதற்கடுத்து இருந்தாலும் நம்ம காமிச்சக்கூடாது, இதை சொன்னோம் அப்படின்னா ரயில்வே போலீஸும் நம்ப மாட்டாங்க, வீட்டில் நம்மளுக்கு திட்டு முழுகும் அப்படி சொல்லிட்டு
எதையுமே சொல்லலைங்க. அதற்கு பிறகு எல்லாரும் கலைஞ்சு போன பிறகு இந்த ருத்ரன் மற்றும் ரகுவை அவங்களுடைய அம்மா அப்பா திட்டிருக்காங்க. நேற்று எங்கடா அங்கே போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரெஸ்ட் ரூம் வச்சுன்னு போனோம், ஆனால் இவங்க நினச்ச மாதிரி நாங்கள் எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. எல்லாரும் போய் தூங்கின பிறகு இந்த ருத்ரன் மற்றும் ரகு மொட்டை மாடியில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த இறந்து போன நபருடைய ஆன்மாவை இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் நம்ம தத்ரூபமாக 2 டைம் பார்த்துமேடா அப்படின்னு சொல்லும்போது ரகு வந்து ரொம்ப பயப்படுறாருங்க. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணவே வேணாம், என்னுடைய பாட்டி சொல்லியிருக்காங்க, ஏதாவது இறந்து போன ஆன்மாவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் வந்து நின்று கேட்குன்னு சொல்லுவாங்க, அதனால் இதை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ரன்ட்ட ஆணித்தனமாக சொல்லியிருக்காருங்க. அவர் சொன்னது ஒரு வகையில் உண்மைதாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டு ஏதாவது ஒரு நபரினுடைய பேரையோ ஆன்மாக்களையோ இறந்து போனவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா அந்த ஆன்மாக்கள் வந்து நம்மளை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து நின்று கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருட புராணத்தில் இருக்குங்க. இந்த சம்பவத்தை பற்றி நான் பேசியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ரகுவனுடைய பாட்டி இதை தாங்க சொல்லியிருக்காங்க. அதனால் இப்படி சொன்ன உடனே ருத்ரன் வந்து அதை பெருசாக திரும்பி பேசல, ரகு பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. 2 நாளும் தொடர்ந்து ருத்ரன் மற்றும் ரகு பார்த்த காரணத்தினால 3வது நாளும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் ஆர்வம் தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கியூரியாசிட்டி காரணத்தினால 3வது நாள் இரவு சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக நைட்டு அதே மிட் நைட் டைம் வெயிட் பண்ணுறாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அந்த 1 மணி ட்ரெயினில் கரெக்டாக அந்த ஆன்மா வந்து நிற்கிதுங்க, அடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு அந்த ரயில்வே ட்ராக்கையே பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன நடச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ரயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை அடித்து முடிச்சு போனதுக்கு பின்னாடி ட்ரெயின் வந்து ட்ராக் விட்டு கிளம்பி போயிடுச்சு. அதற்கு பிறகு அந்த ட்ரெயின் ட்ராக்ல இருந்து அந்த நபர் ஆன்மா உருவத்தில் அப்படியே எந்திரிச்சு நேராக இவங்க இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து வரதை மொட்டை மாடியிலிருந்து பார்க்குறாங்க. இதை பார்த்த உடனே அரண்டடிச்சு போயிட்டாங்க 2 பேரும். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி அந்த ஆன்மா வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மறைஞ்சு நின்றுட்டு எட்டி பார்க்கும்போது நேராக அந்த இறந்து போன நபர் இவங்க பகுதியை ஒட்டி வந்துட்டு கடைசி வீட்டில் தான் குடியிருந்தாங்க. அந்த வீட்டினுடைய வாசப்படிக்கு முன்னாடி அந்த இறந்து போன வாலிபர் வந்து நின்றுட்டாருங்க. நின்றுட்டு அந்த பூட்டி இருக்கக்கூடிய வீட்டையே உத்து பார்க்குறாருங்க. அந்த நபர் இறந்த பிறகு அவங்களுடைய மனைவி தான் சொந்த ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்களே, அதனால் பூட்டியிருக்கூடிய வீட்டில் இந்த ஆன்மா ஏன் இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டு பார்க்கும்போது கொஞ்ச நேரம் அந்த வாசப்படியே நின்றுட்டு நேராக அந்த பூட்டியிருக்கூடிய கதவு வழியாக ஊடுருவி உள்ளே போகிற மாதிரி பார்க்குதுங்க. இதை பார்த்த உடனே உடம்பே நடுங்கி போச்சுங்க ருத்ரன் மற்றும் ரகுக்கு. ரகு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விக்கல் எடுக்கிற மாதிரி வலிப்பு வந்த மாதிரி பண்ணிட்டாருங்க. அதற்கு பிறகு தண்ணியை குடிச்சிட்டு சமாதானம் ஆகிட்டு 2 பேரும் படுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம மொட்டை மாடியே படுத்து தூங்க வேணாம், நம்ம மேலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிச்சிட்டாங்க. இவங்க நினச்ச மாதிரியே அடுத்த நாள் இரவு வந்து அந்த ஆன்மாவை பார்க்க ட்ரை பண்ணவும் இல்லைங்க, வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொட்டை மாடிக்கு வரதே கிடையாது. கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கழிச்சு அந்த வீட்டுக்கு வேறொரு நபர்கள் குடி வர்றாங்க. அந்த நபர்களும் ஒரு கணவன் மற்றும் மனைவி தாங்க. ஒரு பொண்ணு இருக்குதாங்க, அவங்க பாட்டிக்கிட்ட வளர்றாங்க. இந்த ஏரியாவை யாரோ ரெஃபர் பண்ணியிருப்பாங்களாட்டுங்க, புரோக்கர் மூலிமா அந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்திருக்காங்க. வரும்போதே அந்த புரோக்கர் வந்து சொல்லியிருப்பாங்களாட்டுங்க, 1 மாத காலகட்டத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, இந்த வீட்டில் இருந்தவங்க ரயில்வே ட்ராக்கில் தான் இறந்து போனாங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நம்பாமல் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடகை கம்மியாக இருக்குது, பக்கத்துலேயே தறியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டுக்கு குடி வர்றாங்க. அந்த வீட்டுக்கு குடி வந்த பிறகு அந்த கணவன் மனைவியும் அதே தறி குடோனில் போய் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் 4 நாள் மட்டும்தாங்க அந்த கணவன் மனைவி நார்மலாக இருந்தாங்களாங்க. அதற்கு பிறகு என்ன காரணம் அப்படின்னே தெரியாமல் 2 பேத்துக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்குங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கும் கல்யாணமாகி 7 வருடங்கள் 8 வருடங்கள் ஆச்சாட்டுருக்குங்க. குழந்தை ஒருத்தங்க இருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டி கிட்ட தான் இருக்காங்க. இது வரைக்கும் சண்டையே போட்டது கிடையாதவங்க, விட்டு கொடுத்தா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு 2 பேருக்கும் காரணமே இல்லாமல் சண்டை வந்துட்டு இருக்குங்க. இதை அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 குடும்பங்கள் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம சொல்ல வேணாம், அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க, அவங்களுடைய நம்பிக்கையை உடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டாங்க. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து 1 மாத காலகட்டம் கூட இருக்காதுங்க. ஏற்கனவே அந்த வீட்டில் குடியிருந்த நபர்கள் எப்படி சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி சண்டை வந்து ஒரு நாள் 2 பேத்துக்கும் பயங்கர வாக்குவாதம் முற்றி போயிடுச்சுங்க. அந்த வீட்டில் முதன்முறை குடியிருக்கும் போது கணவன் கோச்சிட்டு ரயில்வே ட்ராக்ல விழுந்து இறந்து போயிட்டாரு, மனைவி வந்து சொல்லால. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா சண்டை போட்டு கணவன் வாசப்படியில் வந்து உட்காந்துட்டாரு. மனைவி வீட்டுக்குள்ள இருந்தவங்க உள்தாப்பால் போட்டு கிச்சன் இருந்த மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு கொழுந்து விட்டு எறிகிறாங்க பயங்கரமா. கணவன் காப்பாற்ற எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, உள்தாப்பால் போட்ட காரணத்தினால உடைக்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 3-4 வீடு இருக்குங்க. ஏன்னா கடைசி வீடு தான் அந்த இறந்தவர்களுடைய வீடுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே அவசர அவசரமாக ஓடி போய் கதவை உடச்சி பார்த்து முடியலைங்க. கடைசியாக கறிக்கட்டையாக தாங்க அந்த பெண்மணியை மீட்டெடுத்தாங்க. அந்த டைமில் தான் இந்த ரகு மற்றும் ருத்ரன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. அந்த பெண் கொழுந்து விட்டு எரிஞ்சு சாகும்போது அந்த வீட்டினுடைய சைடு பகுதியில் அந்த ரயில்வே ட்ராக்கில் பார்த்தா அதே உருவங்க, அந்த ஆண்மகனுடைய உருவம் ஆவேசமாக வீட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுருக்குங்க, கூட்டத்தோடு கூட்டமாக. இதை ருத்ரன் மற்றும் ரகு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதற்காக இவங்களுடைய கண்களுக்கு மட்டும் தட்டுப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலிங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு 2 வீடு 3 வீடுகள் இருக்குங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி எப்போதுமே திண்ணையில தாங்க படுப்பாங்க. அந்த மூதாட்டியினுடைய கண்களுக்கு ரகு மற்றும் ருத்ரனுக்கு எப்படி தட்டுப்பட்டுச்சோ அதே மாதிரி அந்த மூதாட்டிக்கும் தட்டுப்பட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ மட்டும் இல்லைங்க, டெய்லியுமே அந்த இறந்து போன நபருடைய ஆன்மா 1 மணி 2 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கிறத அந்த மூதாட்டி பார்த்துருக்காங்க. சாக போகிற கண்டிஷன் இருக்கக்கூடிய காரணத்தினால அதெல்லாம் பெருசாக பயப்படாமல் அந்த திண்ணையிலே தாங்க படுத்திருக்காங்க. யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கவும் இல்லைங்க, சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு.
இந்த டைமில் இரண்டாவதாக அந்த வீட்டுக்கு கூடி வந்து அந்த பெண்மணி குடும்ப தலைவி வந்து உளுத்தாப்பால் போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி கொழுந்து விட்டு எரிஞ்ச காரணத்தினால அந்த மூதாட்டியும் பார்த்துட்டாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்மணியை எடுத்து போய் இறுதி சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலேயே இருக்கலைங்க கிளம்பி போயிட்டாரு. அதற்கு பிறகு தான் அந்த பகுதியில் இது பேசவே ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த மூதாட்டி அந்த 45 குடும்பத்தார்கிட்டையும் சொல்லிட்டாங்க, இப்படி முதல் முறை இறந்து போன அந்த நபரினுடைய ஆன்மா தான் இங்கே வந்து எல்லா வேலையும் பண்ணுது அப்படி சொல்லிட்டு. எதற்காக இரண்டாவதாக கூடி வந்து அந்த பெண்மணியை டார்கெட் பண்ணிச்சு அப்படி சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லி பார்த்தா, அந்த நபர் இறந்ததுக்கான முக்கிய காரணம் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொன்ன காரணத்தால கோவிச்சுட்டு போய் இறந்து போயிட்டாரு. அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிற காரணத்தால தான் அந்த பெண்மணி வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெண்ணெய் ஊற்றி கொழுந்து விட்டு எரியும் போது யாரும் காப்பாற்ற முடியாமல் இறந்தே போயிட்டாங்க. ஆவேசமாக சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த ஆன்மா பக்கத்தில் நின்று பார்த்ததை ரகு, ருத்ரன் அப்புறம் அந்த மூதாட்டியும் பார்த்துருக்காங்க. இந்த விஷயங்கள் மற்ற குடும்பத்தாருக்கு தெரிஞ்ச உடனே அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த 2-3 வீடுகளுங்க ஒட்டி இருந்த வீடுகள் எல்லாமே காலி பண்ணி சிட்டிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களாட்டுங்க, சொந்த வீடுகளை விட்டுட்டு. ஏன்னா இந்த மூதாட்டி சொன்ன பிறகு நிறைய பேருக்கு அங்கே அந்த வீட்டில் அப்நார்மலாக தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரராக இருந்த ஒரு நபருக்கும் தெரிஞ்ச உடனே அந்த வீடு போனாலும் பரவாயில்ல, யாரையும் குடியேற்ற வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாராட்டுங்க. 2 உயிர்களை காவு வாங்கிருச்சு அந்த வீடு. கிட்டத்தட்ட கட்டிய 1.5 வருடங்கள் தாச்சு. அதனால அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரும் அதன் மேல நம்பிக்கை இல்லாம நம்மளும் குடி வர வேணாம், வேற யாரையும் குடியேற்ற வேண்டாம் சொல்லிட்டு அப்படியே விட்டாராட்டுங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்த வீடுகளும் காலி பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்களாட்டுங்க. இதில் இன்னும் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த நபர் இறந்து போன அந்த ரயில்வே ட்ராக் பகுதியில் நிறைய பேர் வந்து தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த சம்பவம் நடந்து 1 மாதம் 2 மாதம் கழிச்சு பக்கத்து ஏரியாக்காரங்களும் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் ரயில்வே போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு நேரம் தெரிஞ்சாலும் கூட அந்த ஏரியாவுக்கு வரதலையாட்டுருங்க. அந்த இறந்து போன ஆன்மாவினுடைய வேலை இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஓரளவுக்கு தகவல் தெரிஞ்ச காரணத்தினால ரயில்வே போலீஸே வந்தாங்க அப்படின்னா கும்பலாக தான் வருவாங்களாமுங்க. இல்லை அப்படின்னா காலையில் வந்து செக் பண்ணுவதாங்க வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த இறந்து போன நபரினுடைய ஆன்மாவினுடைய வெறியாட்டம் அங்கே தொடர்ந்துட்டு இருந்திருக்குங்க. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலான கூட அந்த ரயில்வே ட்ராக் இன்னும் அப்நார்மலாக அமானுஷ்ய இடம் மாதிரி தாங்க அந்த லோக்கல் ஏரியாக்காரங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போவும் அப்பப்போ அந்த இடத்துல அந்த உருவத்தை பார்த்து அப்படி சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, உண்மையா பொய்யா அப்படி சொல்லிட்டு தெரியல. இந்த சம்பவம் 2015ஆம் காலகட்டத்தில் நடந்தது பிரதர். இப்போது எனக்கு 35-36 வயசாச்சு, எனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் இப்போதும் இந்த சம்பவத்தை நினச்சா எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ருத்ரன் அப்படிங்கிற நபர் சொல்லி முடிச்சாருங்க. இதே நிகழ்வு மாதிரியே இதற்கு முந்தைய எபிசோடும் நல்ல த்ரில்லிங்காக இருக்குங்க. நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடக்கூடிய காரணத்தால புது வீடியோக்களை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணவும் மாட்டேங்குது, பார்க்கவும் மாட்டேங்கிறீங்க. ஸோ இந்த நிகழ்வை முடிச்சுட்டு பார்க்காதவங்க இதற்கு முந்தைய எபிசோடும் பார்க்குங்க, பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். அது கிட்டத்தட்ட 25 நிமிடங்களுக்கு மேலே இருக்குங்க. இருந்தாலும் ஒவ்வொரு நிமிடமும் அமானுஷ்யமாகவும் த்ரில்லிங்காக தாங்க இருக்கும். கண்டிப்பாக முந்தைய எபிசோட மறக்காமல் பாருங்கள். இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதை போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.